மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் வரும் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின் வைகோ தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்க்கலாம். கூட்டணியுடைய அந்த 2 கட்ட பிரச்சாரம் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3வது கட்ட பிரச்சாரம் எந்தெந்த விஷயங்களை முன்னிறுத்தி 3வது கட்ட பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும்? ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆந்திரத்திலே 20 தமிழர்கள் ஈவிரக்கமில்லாமல் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்ட போது வாய்மூடி கிடந்த அண்ணா திமுக திமுக இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த 3வது கட்ட பிரச்சார பயணத்தில் முன்வைப்பதோடு தமிழக அரசியலில் இளைஞர்கள் நடுநிலை வாக்காளர்கள் அவர்களை ஈர்க்கிற விதத்தில் செயல் திட்டங்களை முன்வைத்து 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் நடத்துவோம். மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிகவும் தமாகவும் வருவாங்கிற நம்பிக்கை என்ன இருக்கு? முழுக்க இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன்.